تؤمل أنك يوما تتوب وتشكو الذنوب وأنت الذنوب وفي كل يوم تبوء بذنب وعيب يضاف لباقي العيوب تؤمل أنك تحيا طويلا وشمسك مالت وحان الغروب أتخفي السنين مع الأربعين فكيف ستخفي اشتعال المشيب تؤمل أنك يوما تتوب وتشكو الذنوب وأنت الذنوب نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள் எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக சொற்பொழுவே ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால் அவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். எனவே அந்த அடிப்படையில் இந்த வாரமும் நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில விடயங்களை படிக்கின்றோம் கேட்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக அது இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இப்படி சந்தர்ப்பத்தை தருகின்ற அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு சொல்லப்படுகின்ற விடயங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாகவே இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ் எப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்புகின்றானோ அன்றைய காலத்திலிருந்து மனிதனுடைய நிலை என்னவென்று சொன்னால், எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டாலும் எத்தனை வேதங்கள் கொடுக்கப்பட்டாலும் காலப்போக்கிலே மனிதன் வேதங்களை விட்டு தொடர்பு இல்லாமல் போய் நபிமார்களுடைய வழிகாட்டுதல்களை விட்டு விலகி போகக்கூடிய நேரத்தில்
மனிதன் வழிகட்டு போவது என்பது சர்வ சாதாரணமான ஒரு நிகழ்வு. அதனால் தான் பார்க்க முடிகிறது, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால், மனிதர்களுக்கு காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தான். அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேதங்களையும் இறக்கி கொண்டிருந்தான். அதிலிருந்து நானும் நீங்களும் படிக்க வேண்டிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், மனிதன் என்பவன் வழிகேட்டை நோக்கி செல்வதில்தான் ஆர்வம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதன் என்பவன் சத்தியத்தில் நிலைத்திருப்பதை விட வழிகேட்டை நோக்கி வேகமாக செல்லக்கூடிய இயல்பு கொண்டவன் என்ற அடிப்படையில்தான் மனிதன் வழிகட்டு செல்கிற நேரத்திலெல்லாம், மனிதன் சத்திய பாதையை விட்டு விலகிச் செல்கிற நேரத்திலெல்லாம் அல்லாஹ் ஒரு நபியை அனுப்புகின்றான், ஒரு வேதத்தை இறக்குகின்றான், அந்த மனிதர்களை திருப்புகின்றான், சுவனத்தின் பக்கம் திருப்புகின்றான். இப்படி காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பிய அல்லாஹ் கடைசியாக முஹம்மது நபி அவர்களுடைய வருகையோடு நபிமார்களின் வருகையை நிறுத்தி விடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நபிமார்கள் வருகை நின்றவுடனே மனிதன் வழிகட்டு போக மாட்டான் என்பது அடையாளமா என்று கேட்டால் அப்படி அல்ல. நபிமார்களுடைய வருகைக்கு பின்னால் மனிதன் வழிகட்டு போவான் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள்? நபிகளார் சொல்லும் பொழுது சொன்னார்கள், ஒவ்வொரு நபிமாரும் இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கென்று உதவியாளர்களும் அவர்களுக்கென்று தோழர்களும் இருப்பார்கள். அந்த உதவியாளர்களும் தோழர்களும் என்ன செய்வார்கள்? அந்த நபிமார்களுடைய ஏவல்களை அப்படியே எடுத்து நடப்பார்கள். அந்த நபிமார்களுடைய சுன்னாக்களை அப்படியே பின்பற்றி நடப்பார்கள். இது நபிமார்களோடு அவர்களுடைய சமகாலத்தில் வாழுகின்ற நபி தோழர்களுக்கு, உதவியாளர்களுக்கு நபிகளார் கொடுத்த சர்டிபிகேட். என்ன சொன்னார்கள்? அந்த நபி தோழர்கள் என்பவர்கள் நபிகளாருடைய சுன்னாக்களை அப்படியே எடுத்து நடப்பார்கள், நபிமார்களுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடப்பார்கள். அந்த ஜெனரேஷன் முடிந்து அடுத்த ஜெனரேஷன் வருகிற பொழுது அந்த சமூகம் என்ன செய்யும் தெரியுமா? இரண்டு விதமான வழிகேடு அவர்களுக்கு மத்தியிலே வரும். ஒன்று, யகூலூன மாலா யஃஅலூன், தன்னுடைய வாழ்க்கையில் செய்யாததையெல்லாம் மக்களுக்கு சொல்வார்கள். இது ஒரு வழிகேடு. இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் சர்வசாதாரணமாக இருந்தாலும் கூட நபிகளார் விமர்சித்த ஒரு வழிகேடு தான் என்ன? தன்னுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தாததை மக்களுக்கு சொல்வது. இரண்டாவது சொன்னார்கள், வயக்குதூன மாலா யுமரூன், ஏவப்படாததையெல்லாம் பின்பற்றுவார்கள், குர்ஆன் ஹதீஸிலே வராததையெல்லாம் பின்பற்றுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஏனே நபிமார்களுடைய காலம் இப்படி மனிதனிடத்தில் மாற்றம் வருகிற பொழுது அல்லாஹ் இன்னொரு நபியை அனுப்புவான், அந்த மக்களை திருத்த முயற்சி செய்வான். முஹம்மது நபியுடைய வருகையோடு நபிமார்களின் வருகையை நிறுத்திவிட்டு அல்லாஹ் செய்த வேலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் செய்த வேலை என்ன தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி ஃபஹுவ முஃமின். இப்படி வழிகேடு மனிதனுக்கு மத்தியில் வருகிற பொழுது யார் தன்னுடைய கரத்தினால் போராடுவார்களோ, அந்த அசத்தியத்தை மாற்றுவதற்காக, அந்த வழிகேட்டை அழிப்பதற்காக யார் கரத்தினால் போராடுவார்களோ அவர் முஃமின். யார் நாவினால் போராடுவாரோ அவர் முஃமின். யார் உள்ளத்தினால் போராடுவாரோ அவர் முஃமின் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் மனிதன் வழிகேட்டை நோக்கி வேகமாக செல்லக்கூடியவன். முஹம்மது நபியுடைய உம்மத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் வழிகேடு வரும், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த வழிகேட்டை திருத்துகின்ற பொறுப்பு யாருடைய கையில் இருக்கிறது தெரியுமா? அதே நபிகளாருடைய உம்மத்தின் ஒரு சாராருடைய கையிலே தான் இருக்கிறது. நீங்கள் வழிகட்டு போகிறீர்களா? உங்களை வழிதிருத்துகின்ற, உங்களை வழிபடுத்துகின்ற கடமை எனக்கு இருக்கிறது. நான் வழிகட்டு போகின்றேனா, என்னை நெறிப்படுத்துகின்ற, என்னை நேர்வழிப்படுத்துகின்ற கடமை உங்களுக்கு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மனிதன் சந்திக்கின்ற மிகப்பெரிய வழிகேடு என்ன தெரியுமா? ஒரு மனிதனை குறிப்பிட்டு வைத்துக்கொண்டு இந்த மனிதன் வழிகட்டு போக மாட்டான், இந்த மனிதனுடைய ஆய்விலே தவறு வராது, இந்த மனிதனுடைய சிந்தனை தவறி போகாது என்று ஒரு மனிதன் முடிவெடுக்கிறான் பாருங்கள். அதுதான் மிகப்பெரிய வழிகேடு. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறந்த சமூகம் சஹாபாக்களை சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? அந்த சஹாபாக்களுடைய தலைமுறை முடிந்து விட்டால் அடுத்த தலைமுறை வருகிற பொழுது பிரச்சனை வரும் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுடைய உம்மத்து, சஹாபாக்களுடைய சூழ்நிலையை நீங்கள் எடுத்து நோக்கினால், அன்பார்ந்தவர்களே, எப்பொழுது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் பிரச்சனை வந்தது? எப்பொழுது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே பிரச்சனை வந்தது? நபிகளாருடைய மௌத்துக்கு பின்னால்
இஸ்லாம் கடும் வேகமாக பரவுகின்றது. அபூபக்கர் ஆட்சி காலம் ஒரு சில புதிய இடங்கள் இஸ்லாத்துக்குள் வந்து சேருகின்றன. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் இஸ்லாம் கடும் வேகமாக பறந்தது. அந்த நேரத்தில் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் தான் அன்பார்ந்தவர்களே தவிர்க்க முடியாமல் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அதிகமானவர்கள். அந்த கட்டத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? முஸ்லிம்களாக தோற்றமளித்துக் கொண்டு என்ன செய்தார்கள்? முஸ்லிம்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். முஸ்லிம்களுக்குள் சஹாபாக்களுக்கு எதிரான ஒரு கூட்டத்தை உருவாக்கினார்கள். இதுதான் அங்கே வழிகேடு வருவதற்கு காரணம். சிலர் இந்த உண்மையை விளங்காமல் சில நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் செய்த சதித்திட்டத்தில் சஹாபாக்களும் விழுந்தார்கள். இந்த உண்மையை மக்களுக்கு தெளிவுபடுத்தாமல் சஹாபாக்களை குறை கூறுகின்ற, சஹாபாக்களை அந்த வழிகேட்டுக்கு சான்றாக வைக்கின்ற ஒரு மோசமான நிலைகளை நாங்கள் பார்க்கலாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு துறையில் ஆய்வு செய்யலாம், ஒவ்வொரு துறையில் தேடி பார்க்கலாம். ஆனால் ஒவ்வொரு சாராரையும் பேசுவதற்கு ஒரு தரம் இருக்கிறது. ஒவ்வொரு சாராரை பற்றி பேசுவதற்கும் ஒரு தரம் இருக்கிறது. இன்னைக்கு மனுஷன் நிலைமை என்ன தெரியுமா? ஒரு சஹாபியை பார்த்து அட இந்த சஹாபி இப்படி சொன்னாரா என்று பேசுகிற பொழுது சிரித்துக் கொண்டு கேட்பவர்கள் இந்த ஆளும் இப்படி சொன்னாரான்னு கேட்டா கோவப்படுகிறார். இது ஆச்சரியம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சஹாபி உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். அந்த அறிவிப்பு அவ்வளவு ஆதாரபூர்வமானதும் அல்ல. இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். இது சாதாரணமாக நம்ம எல்லாரும் அறிந்தது என்ன? நபியே, உமக்கு அல்லாஹ் கௌசர் என்ற நீர்த்தடாகத்தை தந்தான். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். எனவே உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் தொழுங்கள், அவனுக்காக அறுத்து பலியிடுங்கள். வன்ஹர் என்றால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த வசனத்துக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? இப்படி ஒரு விளக்கம் சொன்னார்கள். நஹரிலே கையை கட்ட வேண்டும். தொழுகையின் பொழுது இந்த ரெண்டு நரம்பு இருக்குது, இப்போ முள் இருக்குது பாருங்க, தள்ளிக்கிட்டு இருக்கு, அது நஹர் என்று சொல்லுவோம். அந்த நஹரிலே கையை வைக்க வேண்டும். இது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. இதை விமர்சிப்பவர்களுக்கும் தெரியும் இது பலவீனமானதுதான். அன்பார்ந்தவர்களை, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்த சஹாபி அப்படி ஒரு தீர்ப்பு சொன்னார், அது தவறு என்று சொல்கிற பொழுது சிரிக்கிற சமூகம் வன்ஹரி என்ற அந்த வார்த்தையை இப்படி விளங்குவது பிழை என்று சொல்கிற பொழுது சிரிக்கிற சமூகம் எங்களுடைய சமகாலத்தில் வாழுகிற ஒரு ஆய்வாளர், ஒரு அறிஞர், ஒரு மௌலவி தவறாக விளங்குகின்றார் என்று சொன்னவுடனே கோபப்படுகிறது. இது ஆச்சரியம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நானும் நீங்களும் வழி தவறாமல் இருக்க வேண்டுமா? அதற்கு மிக முக்கியமாக இறுக்கி பிடிக்க வேண்டிய அம்சம், நபிகளாருடைய உம்மத்து சஹாபாக்களுக்கு பின்னால் வழிகேட்டை சந்திக்கக்கூடியவர்கள் தான். அந்த வழிகேடு யாருக்குள்ளும் வரலாம். எனக்கும் உங்களுக்கும் உரிய கடமை என்ன தெரியுமா? ஒரு மனிதனில் தவறு காணுகிறோமா, ஒரு ஆலிமில் தவறு காணுகிறோமா, ஒரு அறிஞரில் தவறு காணுகிறோமா, அந்த தவறை தவறாக சுட்டி காட்டுவதுதான். சுட்டி காட்டுகிற பொழுது என்ன செய்யக்கூடாது? கிளர்ந்தெழும்பக்கூடாது. இந்த ஆலிமை விமர்சிப்பதா என்று கோபப்படக்கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, வரலாற்று ரீதியாக அறிஞர்களை நாங்கள் எடுத்து நோக்கினால், உலமாக்களை நாங்கள் எடுத்து நோக்கினால், ஒருவருக்கொருவர் நிதர்சனமாக அழகான முறையில் நாகரிகமான முறையில் விமர்சிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த புத்தக தொகுப்பு இருக்குத்தானே சகோதரர்களே, புத்தக தொகுப்பு இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் குறைந்து போயிருக்கலாம். ஆனால் அரபு சமூகத்தில் அதிகமாக இருந்ததுதான் புத்தக தொகுப்பு. எப்படி என்றால், நான் ஒரு புத்தகத்தை எழுதுகின்றேன், எனக்கு பின்னால் வரக்கூடிய நீங்கள் அந்த புத்தகம் உங்களுடைய கையிலே கிடைத்தால் அந்த புத்தகத்தை மனிதன் வாசிப்பான். வாசிக்கக்கூடிய நேரத்தில் தவறு கண்டால் என்ன செய்வார்கள் தெரியுமா? அதை நாகரிகமான முறையில் அடிக்குறிப்பு எழுதுவார்கள். இந்த அறிஞர் இந்த கருத்தில் இப்படி பிழை விடுகிறார். இது சர்வசாதாரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதை செய்ய முடியல. ஒரு அறிஞரை விமர்சித்து விட்டால், தவறை சுட்டி காட்டினால் சுட்டி காட்டியவரை வழிகேடர் என்று சொல்கிற காலம், சுட்டி காட்டியவரை காரசாரமாக விமர்சிக்கிற காலம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நம்ம ஒரு மனிதனை முடிவெடுத்து வைத்துக் கொண்டு இவர் வழிகட்டு போக மாட்டார், இவர் பக்கத்தில் தவறு வரமாட்டாது என்று முடிவெடுக்கிறோம் பாருங்கள். இதுதான் ஒரு மனிதன் சரிந்து விழுகின்ற முதல் கட்டம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த அமர்வின் ஊடாக மனிதன் வழிதவறுவதற்காக குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிற ஒரு சில காரணிகள் என்ன, அந்த காரணிகள் இன்றைய இஸ்லாமிய உம்மத்தில் எப்படியெல்லாம் தாக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி ஒரு சில விடயங்களை நான் எடுத்து சொல்ல ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, பரவலாகவே நானும் நீங்களும் விளங்கி வைத்திருக்கிற ஒரு சில காரணிகள் என்ன தெரியுமா? சாதாரணமாக விளங்கி வைத்திருப்பது, மூதாதையர்களை பின்பற்றுவது வழிகேடு என்பது எங்களுக்கு தெரியும்.
அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மூதாதையர்களை பின்பற்றுவது என்பது வழிகேடு என்பது எங்களுக்கு தெரியும். இந்த வழிகேட்டை யார் சொல்லி தந்தது? அல்லாஹ் அல் குர்ஆனிலே முன்னைய சமூகம் இதைத்தான் ஆதாரமாக காட்டினார்கள், ஆனால் இது வழிகேடு என்று அல்லாஹ் சொல்லி தந்து விட்டான். அது தாராளமாக பார்க்கலாம். சிலை வணக்கத்தில் ஈடுபட்ட சமூகத்தை நோக்கி இப்ராஹிம் நபி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். பிரச்சாரம் செய்கிற பொழுது சிலைகளை வணங்காதீர்கள். சாதாரண சகோதரர்களே, சிலைகள் என்பது வெளிப்படையான வழிகேடு. அந்த வழிகேட்டை சொல்கிற பொழுது அந்த சமூகம் சொன்னது என்ன தெரியுமா? இது நாங்கள் வணங்குறது சரிதான் என்று சொல்லவில்லை. அவர்கள் சொன்னது இன்னா வஜதுனா அலைஹி ஆபாஅனா, எங்களுடைய மூதாதையர்களை இப்படித்தான் நாங்கள் கண்டோம், எனவே நாங்களும் அப்படித்தான் செய்வோம் என்று போனார்கள். இது அவர்களை வழிகேட்டை நோக்கி கொண்டு போய் சேர்த்தது. அன்பார்ந்தவர்களே, இது அந்த சமூகத்துக்கு மட்டும் சொந்தமானதல்ல. நபிகளாருடைய உம்மத்தில் இருக்கின்ற இன்றைக்கு வந்த ஒரு சாரார் எங்களுடைய உம்மா அப்பா இப்படித்தானே சொன்னாங்க என்று போனால் அதுவும் காலப்போக்கில் என்ன செய்யும்? வழிகேட்டை கொண்டு போய் சேர்க்கும். ஏன்? ஒரு மகன் என்ன யோசிக்கிறான் தெரியுமா? சிறு பராயத்திலிருந்து உம்மாவும் வாப்பாவும் என்ன செய்கிறார்கள்? மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள், தொழுகையை படித்துக் கொடுக்கிறார்கள், இன்ன பிற வணக்க வழிபாடுகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதே நேரம் ஒரு கபருக்கு பக்கத்தில் போய் ஜியாரத்து செய்கிறோம் என்ற போர்வையில் ஒரு சில தவறுகளையும் செய்துவிட்டு வந்துகிறார்கள். இந்த மகன் என்ன செய்கிறான்? வாப்பா தான் எனக்கு தொழுகையை படித்து தந்தார், வாப்பா தான் எனக்கு நோன்பை படித்து தந்தார், வாப்பா தான் இன்ன பிற வணக்க வழிபாடுகளையும் படித்து தந்தார். அதே வாப்பா கபரையும் வணங்கினார், அதே வாப்பா தவறான முறையில் கபரை ஜியாரத்து செய்தார். அன்பாண்டவர்களே, எப்பொழுது வழிகேடு வருகிறது தெரியுமா? தொழுகையை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதார்கள், என்னுடைய வாப்பா சொல்லி தந்தார். நோன்பை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் பிடித்தார்கள், பிடித்து காட்டினார்கள், அதை வாப்பா சொல்லி தந்தார். இது சரி. இன்றைக்கு நடைமுறையில் இருக்கின்ற கபர் ஜியாரத் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத முறையில் நடக்கிறது. இது பிழை என்று முடிக்க வேண்டிய மகன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஏண்ட வாப்பா தானே சொல்லி தந்தார் என்று ஆதாரத்தை விட்டுவிட்டு வாப்பாவுக்கு பின்னால் போகக்கூடிய நிலை வருகிறது. இதுதான் வழிகேடு. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் பல சந்தர்ப்பங்களில் குர்ஆனிலும் பார்க்கலாம், ஹதீஸிலும் பார்க்கலாம், நல்ல பெற்றோர்களை முன்னிறுத்த சொல்கிறது இஸ்லாம், நல்ல மூதாதையர்களை முன்னிறுத்தி சொல்கிறது இஸ்லாம். அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின் வல் அன்சார் வல்லதீன தபவுஹும் பிஇஹ்சான். எங்களுடைய முன்னோர்கள் யார்? எங்களுடைய சலஃபுகள் யார்? சஹாபாக்கள். சஹாபாக்களை நல்ல முறையில் பின்பற்றி வந்த தாபியங்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு ஒருவர் சஹாபாக்கள் எப்படி குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றினார்களோ அதுபோன்று இவரும் குர்ஆன் ஹதீஸை என்ன செய்கிறார்? பின்பற்றுகிறார் என்று சொன்னால் வல்லதீன தபவுஹும் பிஇஹ்சான். என்னுடைய மகன் சொல்லலாம், என்னுடைய வாப்பா குர்ஆனையும் ஹதீஸையும் நேசித்தவர், என்னுடைய வாப்பா ஷிர்க்கையும் பித்அத்தையும் கண்டித்தவர், அதே வழியில் நான் செல்வேன் என்று சொன்னால் தவறா? அது தவறல்ல. எது தவறு தெரியுமா? இதைத்தான் விளங்க வேண்டும். மூதாதையர்கள் வழிகேட்டை சொல்கிற பொழுது இது வழிகேடு என்று கண்டுகொள்ளாமல் மூதாதையர்கள் சொல்லிவிட்டால் சரி என்று போகிறோம் பாருங்கள். இதுதான் தவறு சகோதரர்களே. ஏன் நான் இந்த அடிப்படையை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு சர்வசாதாரணமாக சலஃப் என்ற ஒரு வார்த்தை பாவிக்கப்படுகிறது. சலபுசாலியின் என்ற ஒரு வார்த்தை பாவிக்கப்படுகிறது. சில நேரம் இதையும் பார்த்தீர்களாம், மூதாதையர்களை பின்பற்றுகிறார்கள், வழிகேடு என்று சொல்லிவிட்டு போய்விடுகிற காட்சியை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சலபுசாலியின் என்று சொன்னால் ஒரு சாரார் தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். முன்னோர்கள் செய்ததையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும், அது தவறு. முன்னோர்கள் விளங்கின மாதிரி தான் நாங்கள் விளங்க வேண்டும், அது தவறு. ஆனால் அகீதாவுடைய அம்சம் என்பது, ஈமானுடைய அம்சம் என்பது சஹாபாக்கள் ஒரு முறையில் விளங்கிட்டு போனாங்க. அதை மீறி எங்களுக்கு சிந்திக்கிறது கேளாது. அதை மீறி நாங்கள் சிந்திக்க போனால் வழிகேடு எங்களுக்கு மத்தியிலே வரும். உதாரணத்துக்கு சொல்வதானால், அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான். சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்கள்? சொன்னது மாதிரி விளங்கினாங்க. குறுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கல்ல, குறுக்குத்தனமாக புத்தியை போட்டு சிந்திக்கவில்லை. நாங்கள் சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு முன்னால் அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான் என்று சொல்கிற பொழுது சஹாபாக்கள் எப்படி மௌனமாக இருந்தார்களோ அதுபோன்று நீங்களும் மௌனமாக இருங்கள் என்று சொல்கிறோம். இது ஆதாரம் அல்ல, இது சஹாபாக்களை பின்பற்றுவதல்ல, இதுதான் ஈமானை பாதுகாப்பதற்கான வழி. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அரிசிலிருந்து அடிவானத்துக்கு இறங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை ஒரு சஹாபி சொன்னதாக, சஹாபி தாபியிடத்தில் சொன்னதாக, தாபி தபை தாபியிடத்தில் சொன்னதாக புகாரி இமாம் பதிவு செய்கிறார்கள். வைத்துக் கொள்ளுங்கள். பதிவு செய்தது யார்? எங்களுடைய பார்வையில்
ஒரு தனி மனிதனுடைய வரலாற்றை ஆய்வு செய்த அடிப்படையில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்த ஒரு மனிதர் பதிவு செய்திருக்கிறார். இது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்ல அந்த வழியில தான் வந்திருக்குது. நாங்கள் முடிவெடுக்கிறோம். இப்பொழுது நானும் நீங்களும் சஹாபாக்களை எந்த அடிப்படையில் பின்பற்றுவது தெரியுமா? அவர்கள் உருவாக்கிய ஒன்றிலே பின்பற்றுவதல்ல. சஹாபாக்கள் அப்படி வேண்டும் என்று உருவாக்கவும் இல்லை. எப்படி விளங்க வேண்டும்? அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்குகிறான் என்று சொல்கிற பொழுதோ சஹாபாக்கள் அப்படியே கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். அதே போன்று கேட்டுக்கொண்டு இருங்கள் என்று சொல்கிறோம். அதிலே தலையை போட்டு என்ன செய்ய வேண்டாம், சிந்திக்க வேண்டாம் என்று சொல்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதை சிலர் என்ன செய்து விடுகிறார்கள் பார்த்தீர்களா? அல்லாஹ் முன்னோர்களை பின்பற்றுவதை கண்டிக்கிறான், இவர்களும் முன்னோரை பின்பற்றி. இது பின்பற்றுதல் அல்ல. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் வல்லதீன தபவுஹும் பிஹ்சான் என்று சொல்வது. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், வரலாற்றிலே உங்களுக்கு முன்னால் பல விடுத்தங்கள் பேசப்பட்டிருக்கும், அதை நான் சொல்ல வரவில்லை. வரலாற்றிலே முதல் கட்டமாக அல்லாஹ்வுடைய பண்புகள் சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. எப்படி? பல் யதாஹு மப்சூத்தத்தான், அல்லாஹ்வுடைய இரண்டு கைகளும் விரிக்கப்பட்டிருக்கின்றன என்ற குர்ஆன் வசனத்தை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு முன்னால் சொன்னார்கள். சஹாபாக்கள் எப்படி என்று கேட்கவில்லை. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய கை எப்படி என்று கேட்கவில்லை. நாங்களும் சொல்கிறோம், சஹாபாக்கள் கேட்கல பாருங்க, அதே மாதிரி நீங்களும் இருங்க என்று சொல்றோம். இது சஹாபாக்களை பின்பற்றுவதல்ல. சஹாபாக்கள் எப்படி குர்ஆன் ஹதீஸை ஈமானுடைய அடிப்படைகளை புரிந்து கொண்டார்களோ அது மாதிரி புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். இல்லை என்றால் வழிகேடு வரலாம். வழிகேடு வரலாம் அல்ல, நிச்சயம் என்ன செய்யும், வரும். இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, என்ன செய்தார்கள் முஅத்தஸிலாக்கள் என்பவர்கள் அல்லது ஜஹமியாக்கள் என்பவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய பண்பு சொல்லப்படுகிற பொழுது சஹாபாக்கள் கேட்டுவிட்டு போனார்கள், தாபியீங்கள் கேட்டுவிட்டு போனார்கள். இந்த சாரார் என்ன தெரியுமா செய்தார்கள்? அல்லாஹ்வுக்கு கையெண்டா எப்படி என்று யோசித்தார்கள். பாருங்கள், சஹாபாக்கள் சும்மா கேட்டுவிட்டு போனதை இவர்கள் தண்ட புத்தியை போட்டு யோசிக்க ஆரம்பித்தார்கள். அதுதான் என்ன செய்தது? இவர்கள் கையை மறுக்க ஆரம்பித்தார்கள். ஒரு சாரார் கையை மறுக்க ஆரம்பித்தார்கள். இன்னொரு சாரார் கையென்றால் கையல்ல, அது சக்தி, அது இதுன்னு வேறு அர்த்தம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். நாங்கள் என்ன தெரியுமா சொல்கிறோம்? இந்த கட்டம் முன்னோர்களான சஹாபாக்கள் அவர்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி அந்த வார்த்தை அளவில் நம்பிவிட்டு போனார்களோ அதே போன்று என்ன செய்யுங்கள், நம்பிவிட்டு போய்விடுங்கள் என்று. இதுதான் ஆரோக்கியம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கு அப்பால போய் சஹாபாக்கள் செய்த மாதிரி செய்ய வேண்டும், சஹாபாக்கள் அப்படி நடந்த மாதிரி, இது எதுக்கு எந்த அளவுக்கு காட்டுறாங்கண்டா, அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் மனிதர்கள், ஆனா மனிதர்களில் புனிதர்கள். சஹாபாக்கள் மனிதர்கள், மனிதர்களில் புனிதர்கள். இன்றைக்கு என்னுடைய பேர் முர்ஷித் என்று சொன்னா யாருமே ரதியல்லாஹு அன்ஹு என்று சொல்றது இல்லை. ஆனா அபூபக்கர் என்று சொன்னால் ரதியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறோம். ஏன்? அவர்களுக்கு அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்து விட்டு, அவர்கள் உத்தமர்கள். ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு சில விடயங்களை புரிந்து கொள்வதில் அவர்களிடத்தில் என்ன வந்தது? ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் புரிந்து கொள்வதில் தவறு வந்தது. அதனால சில சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கிடையில் யுத்தம் என்கின்ற நிலை கூட போனது. முனாஃபிக்குகள் செய்த வேலை, இஸ்லாத்தின் விரோதிகள் செய்த வேலை யுத்த களத்துக்கு கூட போனது. அன்பார்ந்தவர்களே, இதையெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு சஹாபாக்கள் இந்த சின்ன விஷயத்தை கூட புரியாமல் வாளேந்தி சண்டை பிடித்தார்களே என்று சஹாபாக்களை கொச்சப்படுத்தி நம்மளை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? இதுதான் தவறு சகோதரர்களே. அந்த உத்தமர்களை கொச்சைப்படுத்தி எங்களை நல்லவர்களாக காட்டுவது இருக்கிறது பாருங்க, இதுதான் தவறு. அடே, அந்த சஹாபாக்கள் ஒரு சில விடயங்களை புரிந்து கொள்வதில் சண்டை பிடித்தார்கள், நடந்தது, வரலாற்றில் இருக்கிறது, வைத்துக் கொள்வோம். இன்றைக்கு நம்ம எதுக்கெல்லாம் சண்டை பிடிக்கிறோம்? இன்றைக்கு நம்ம எதுக்கெல்லாம் ஒரு அறிஞருடைய கருத்தை நாகரீகமாக அறிவுபூர்வமாக விமர்சித்தால் சண்டை வரலையா? நான் கேட்கிறேன். நான் நினைக்கிறேன் சென்ற 3ஆம் வாரம் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அசத்தியத்தை தெளிவுபடுத்திய அறிஞரோடு பேச வந்தவர்கள் இந்த இடத்தில் போட்ட நாடகம், இந்த இடத்தில் நடந்து கொண்ட முறை, சஹாபாக்கள் வாளேந்தி போராடினார்கள் அவர்களை கொச்சப்படுத்தி எங்களை நல்லவர்களா காட்டினோமே. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு கருத்து தவறு என்று சொன்னதை நம்மளால பொறுக்க முடியலண்டா. நான் கேட்கிறேன், இதுதான் நான் முறை? சஹாபாக்களை மட்டம் தட்டி எங்களை பெரியவங்களாக. உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே, இந்தியாவிலே பெண்களை பாதைக்கு இழுத்து ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். நீங்க என்ன வாதம் என்ன நியாயத்தை வச்சுக்கிட்டால் ஆர்ப்பாட்டம் செய்யுங்க, பிரச்சனை அல்ல. ஆனா நீங்கள் சிந்திப்பது போன்று இன்னொரு மனிதனுக்கும் சிந்திக்கிற உரிமை இருக்குது இல்லையா? இருக்கிறது. சம்சுத்தீன் காசிமி என்று சொல்லப்படுகிற ஒருவர் என்ன செய்கிறார்? பெண்களை இப்படியெல்லாம் இழுத்தி
சிறைச்சாலைகளில் கொண்டு போய் அடைக்கிற அளவுக்கு பெண்களை பாதைக்கு இழுக்க தேவையில்லை என்று அவர் பேசுகிறார். பேசினா என்ன நடக்கிறது? அவருடைய வீட்டுக்கு சென்று ரவுடித்தனம் போடுகிறார்கள், அவருடைய வீட்டுக்கு சென்று மலத்தை எரிகிறார்கள். அல்லாஹு அக்பர். நான் என்ன தெரியுமா சகோதரர்களை சொல்ல வருகிறேன், அந்த உத்தமர்களான சஹாபாக்கள் இந்த சின்ன விஷயத்துக்கே வாளேந்தி சண்டை பிடிச்சாங்களே, இவர்களை பின்பற்றணுமா என்று கேட்கிறோமே, நமக்கிட்ட வரலையா? நம்ம அப்படிப்பட்ட தவறை செய்யலையா? அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கூட அன்சார் தப்லீகி அவர்கள் விவாதம் சம்பந்தமாக கடிதம் எழுதுகிறார்கள். கடிதத்துக்குரிய பதிலை நீங்கள் பார்த்திருக்கலாம். முதலாவது என்ன தெரியுமா செய்கிறது? ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு கதிர் இருக்குதப்பா, ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு தரம் இருக்குது. என்ன, நாங்கள் கடிதத்தில் எழுதிய விடயங்களை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் என்ன புரிய முடியாதவராக இருக்கிறீர்கள் ஒரு பிக்சர் ஒன்று காட்டி போட்டு தான் பதில் எழுதுறார். நான் கேட்கிறேன், தேவையா இது? ஒப்பந்தத்துக்கு எழுதுகிற கடிதத்தில் இது தேவை? அடுத்தவனை மட்டப்படுத்துறது, அடுத்தவன் தரம் கெட்டவன் காட்ட முயற்சி செய்கிறது, அடுத்தவனை நாகரிகமாக விமர்சனம் செய்கிறது. அல்லாஹு அக்பர். இதுவெல்லாம் சஹாபாக்களிடத்தில் இருக்கல்ல, இதுவெல்லாம் அந்த உத்தமர்களிடத்தில் இருக்கல்ல. எனவே நாங்கள் என்ன தெரியுமா சொல்கிறோம்? தவா களம் என்று சொல்கிற பொழுது சஹாபாக்களுடைய ஒரு முறை இருக்குது, அந்த முறையில் போன ஆரோக்கியம். அதை மீறி போற நேரம் தான் தேவையில்லாத விமர்சனம், சண்டை, அடிபுடி எல்லாம் இன்றைக்கும் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது சகோதரர்களே. எனவே அந்த முன்னோர்களை பின்பற்றுதல் என்பது ஆதாரம் இல்லாத விடயங்களில் பின்பற்றுவது, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக வருகிற இடங்களில் பின்பற்றுவது வழிகேடை அல்லாமல், குர்ஆன் ஹதீஸை நடைமுறைப்படுத்துவதிலே, குர்ஆன் ஹதீஸை அமுல்படுத்துவதிலே, குர்ஆன் ஹதீஸை பாதுகாப்பதிலே அந்த உத்தமர்கள் போன வழியில் போவது என்ன கிடையாது, வழிகேடு கிடையாது. அதுதான் பல சந்தர்ப்பங்களில் என்னையும் உங்களையும் ஈமானறியதாக பாதுகாக்க முயற்சி செய்யும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கும் நானும் நீங்களும் இந்த சூனியம் சம்பந்தப்பட்ட விவகாரத்தை பேசுகிற பொழுது நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் அறிஞர்களுடைய கூற்றுக்களை கொண்டு வருகிறோம். சில நேரம் இதெடுத்து விமர்சிக்க பார்த்தீர்களா, இவர்களும் மதுஹபு என்று மதுஹபுக்கு பின்னால் போய்விட்டார்கள், சலஃபு மதுஹபை உருவாக்கி கேட்கிறோமா இல்லையா? இப்படி ஒரு விமர்சனத்தை கேட்கிறோமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இதையெல்லாம் எடுத்து காட்டுவது வேறொன்றுக்கும் அல்ல, குர்ஆனிலே 1400 வருடமாக சூனியம் என்ற அந்த வசனம் இருக்கிறதா இல்லையா? சூரா பக்ராவுடைய 102வது வசனம் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு சூனியம் என்ன செய்யலாம், சூனியக்காரர்கள் தீங்கு செய்யலாம் என்ற வசனம் இருக்குதா இல்லையா? இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், நம்மட புத்தியை போட்டு சிந்தித்து புதிய ஒரு விளக்கத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை சூனியக்காரனுக்கு கொடுக்கலாமாண்டு அல்லாஹ் இருக்குதுன்னு சொன்னதை மறுத்துட்டு போயிடுறோம். இந்த கட்டத்துக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த குர்ஆன் வசனத்தை சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்கள் அப்படி போய் பாருங்கன்னு சொல்கிறோம், வேறொன்றுக்கும் அல்ல. சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்கள்? நம்ம ஹதீஸுகளை தேடி பார்த்தால் சஹாபாக்கள் சூனியக்காரர்களை கொலை செய்ய ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். சூனியக்காரர்களை கொலை செய்வதற்கு சஹாபாக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அவங்கள முஷ்ரிக்குகளா? இதுதான் அதை கேட்கிறது. புகாரி இமாம் நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸை பதிவு செய்கிறார். நாங்க கேட்கிறது புகாரி இமாமை பின்பற்றுங்கன்றதுக்கு அல்ல, அந்த உத்தமர்கள், அந்த நல்ல அறிஞர்கள், குர்ஆன் ஹதீஸை தூய்மையாக ஆய்வு செய்த அறிஞர்கள் இது எப்படி விளங்கி, அது மாதிரி விளங்கிட்டு போனா என்ன பிரச்சனை இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தானே, என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் வெளிப்படையாக இருக்கும் சொன்னாங்க தானே. அதனால தான் கேட்கிறோம், இன்றைக்கு 1400 வருஷத்துக்கு பின்னால வந்து கொண்டு புதிய ஒரு முறையில் சிந்திச்சு புதிய கண்டுபிடிக்கிறீங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் வெளிப்படையா இருக்கும். இந்த 1400 வருஷ கால பகுதியில் சத்தியத்தில் இருந்த எந்த அறிஞர் சூனியத்தை மறுத்தார்? அதுக்கு தான் கேட்கிறோம், வேற ஒன்றுக்கும் அல்ல. சத்தியத்தில் இருந்த எந்த அறிஞர் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு தண்ட புத்திக்குப்பட்ட ஹதீஸுகளை தூக்கி வீசினார் என்று கேட்கிறோம், வேறொன்றுக்கும் கேட்கிறது இல்லை சகோதரர்களே. இதை சில நேரம் என்ன செஞ்சார்கள்டா, மூதாதையர்களை பின்பற்றுவது வழிகேடு. பார்த்தீர்களா, குர்ஆன் ஹதீஸ் என்று போனவர்கள் இன்றைக்கு என்ன சலஃபு என்று சொல்லிக்கொண்டு மூதாதையர்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். எனவே இந்த கட்டத்தில் நானும் நீங்களும் தெளிவாக, ஏன் நான் இதை அழுத்தம் திருத்தமா சொல்றேன் என்று சொன்னா, இன்றைக்கு நிறைய பொதுமக்கள், அப்பாவி மக்கள் என்ன தெரியுமா வராங்க, உங்களோட ஆதாரம் என்ன,
குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தானே அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ ஏன் அறிஞர்களை காட்டுறீங்க, அப்போ ஏன் உலமாக்களை காட்டுறீங்க, அப்போ ஏன் சஹாபாக்களை காட்டுறீங்க, நீங்கள் வழிகேடுன்ட்டு போயிடுறாங்க அப்பாவை பொதுமக்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இது ஆதாரம் காட்டுவதா அல்லது சத்தியத்தை உறுதிப்படுத்துவதற்காக எடுத்து வைக்கிற வாதங்களா என்பதை நானும் நீங்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே குர்ஆனும் ஹதீஸும் மூதாதையர்களை பின்பற்றுவது வழிகேடு என்று சொல்கிறது. எந்த விஷயத்தில் தெரியுமா? குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையை விலகி போன மூதாதையர்கள், குர்ஆன் ஹதீஸுக்குள் இருக்கின்ற மூதாதையர்களை அவர்கள் சொல்லித் தந்த பிரகாரம் பின்பற்றுவதில் எந்த தவறும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் சாதாரணமாகவே மனித சமூகம் வழிதவறி போனதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? தன் குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பால போய் தண்ட மனோ இச்சையை விரும்புறது, தண்ட மனோ இச்சையை பின்பற்றுறது. இந்த அடிப்படையை நானும் நீங்களும் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சகோதரர்கிட்ட போய் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல சூனியம் இருக்கிறதாக சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணூறு உண்மைன்னு சொன்னாங்க என்று சொல்லும் பொழுது, இது நம்ம சொல்கிறது ஹதீஸ், குர்ஆன் வசனம். எதிர்த்தரப்புள்ளவங்க உடனே கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? இந்த குர்ஆன் ஹதீஸ்லாம் ஒரு பக்கம், முதலாவது கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், எந்த வெளிப்புற சாதனங்களும் இல்லாமல் ஒரு மனிதனால் தீங்கு செய்ய முடியுமான்னு கேட்பாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம்? உடனே முடியாதுன்னு சொல்லுவோம். அப்போ ஏன் சூனியக்காரனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. அன்பார்ந்தவர்களே, இது ஆழமாக விளங்க வேண்டிய ஒரு பகுதி. நாங்கள் சொல்வது என்ன? அல்லாஹ் சொல்கிறான், வமாஹும் பிதாரீன பி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் சூனியக்காரர்களால் எங்க தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் இருக்குதா இல்லையா? இதை சொல்லும் பொழுது அல் ஐனு ஹக்குன், கண்ணூர் என்பது உண்மை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கண்ணூரை விட்டு பல சந்தர்ப்பங்களில் பாதுகாப்பு தேடினார். இதை சொல்லும் பொழுது இந்த ஹதீஸ் குர்ஆன் வட்டாரத்திற்கு இருந்து சிந்திக்காமல் என்ன செய்கிறார்கள்? முதலாவது இவர்கள் போடுகிற பாயிண்ட் என்ன தெரியுமா? தண்ட மனோ இச்சைக்கு பட்ட அந்த உதாரணம். உலகத்தில் எத்தனையோ அழகிகள் இருக்கிறார்கள், அழகுராணி போட்டிகள் நடக்கிறது. எந்த அழகுராணிக்கு நோய் வந்தது? அல்லாஹ் அக்பர். அட, இது உங்களோட புத்திக்கு பட்ட ஒரு வாதம் அப்பா. இந்த வாதத்தை வைத்து குர்ஆனை மறுக்கலாமா? இந்த வாதத்தை வைத்து ஹதீஸை மறுக்கலாமா? முன்னைய சமூகம் வழிகட்டு போனதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அல்லாஹ்வுடைய கட்டளையும் நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களும் வரும் பொழுது தங்களுடைய ஊகங்களை என்ன செய்தார்கள்? அதற்கு முன்னால் கொண்டு வந்து அப்படி இருக்கலாமா, இப்படி இருக்கலாமா என்று கேட்டு கேட்டு என்ன செய்தார்கள்? தூதர்களின் பொன்மொழிகளை மறுத்தார்கள். யூதர்களை செய்த வேலை என்ன? நபிகளார் சொன்னார்கள், மூசா நபி சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்கிற பொழுது ஃபிரௌனும் சரி, மூசா நபியுடைய கூட்டமும் சரி. ஃபிரௌன் என்ன சொன்னான்? அல்லாஹ் அதை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். மூசா நபி அவர்கள் வந்து அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் ரப்பு என்று சொல்கிற பொழுது ஃபிரௌன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அய்யுஹல் மலவ், மனித சமூகமே, மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி, என்னையே தவிர உங்களுக்கு வேற இறைவன் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இது அவன் நேச்சுரலாக காட்டினான். பாருங்கள், என்னுடைய கையிலே தான் பொருளாதாரம் இருக்கிறது, நான் உலகத்தில் நினைத்ததையெல்லாம் செய்து கொண்டேன். அவன் புத்திக்குப்பட்டது அவன் சொன்னான். மூசா நபி சொன்னது என்ன? அல்லாஹ்வுடைய வகையை வைத்து அல்லாஹ்வுடைய சக்தியை விளங்கப்படுத்தினார்கள். மூசா நபிக்கு கண் முன்னால காட்ட முடியல. அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கு சொன்னான் என்றால், நான் ஹாரூனா, அந்த ஹாமான் என்பதை அழைத்து சொன்னான், ஹாமானே, மண்ணினால் பெரிய ஒரு கோபுரத்தை கட்டுவீராக, மூசாவுடைய ரப்பை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். இன்னில அதுன்னு காதீபா சொன்ன வார்த்தையை பாருங்க. மூசாவை நான் ஒரு பொய்யராக கருதுகிறேன் என்று சொன்னார். ல அதுன்னு, இது அவனுக்கு வந்த ஒரு ஊகம், அவனுக்கு வந்த ஒரு சந்தேகம். மூசா நபியை ஏற்றுக்கொண்ட சமூகம், யூத சமூகம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மூசாவே, உங்களோட ரப்ப முன்னால வர சொல்லுங்க, உங்களோட ரப்ப முன்னால வர சொல்லுங்க, கண்ணுக்கு விளங்காததெல்லாம் நம்பலாண்டாங்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு வந்து என்ன தெரியுமா இதே மாதிரி ஊகம் என்ன உங்களுக்கு ஏழுமா? என்னைய நோயாளி ஆக்கிறதுக்கு ஏழுமா? அடே, நாங்கள் சொன்னோமா நாங்கள் சூனியக்காரன் என்று? எங்களால் சூனியம் செய்ய ஏழும்னு சொன்னோமா? அல்லது அல்லாஹ் இருக்குதுன்றதை இருக்குதுன்னு சொன்னோமா? அல்லாஹ் அக்பர். நீங்கள் பார்த்திருக்கலாம், ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள் சூனியத்தை தெளிவுபடுத்துகிற பொழுது இஸ்மாயில் சலஃபி என்ன செய்கிறார்? சூனியத்தை அழகாக விளங்கப்படுத்துகிறார். ஒரு சாரார் எழும்பி கேள்வி கேட்கிறார், முடியுமானால் எனக்கு சூனியம் செய்து காட்டுங்கள். அடே, ஒரு முஸ்லிமுக்கிட்ட போய் இப்படி சொல்லலாமா? நாங்கள் சொல்வதே சூனியம் குஃபர். சூனியம் செய்வது குஃபரை ஏற்படுத்தும், படிப்பது குஃபரை ஏற்படுத்தும். ஆனால் அல்லாஹ் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் இருக்குதுன்னு சொல்கிறோம்.
அதை சொல்லும் பொழுது நெச்சுரலா காட்டுங்க அப்படின்னு சொல்லி சத்தியத்தை மறுக்கக்கூடிய நிலையை நாங்க பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இது இந்த ஊகங்கள், தண்ட மனசுக்கு வந்த அந்த மனோ இச்சைகள், வெறுமனே தண்ட புத்திக்குப்பட்ட சிந்தனைகளை வைத்து குர்ஆன் ஹதீஸை மறுப்பது என்பது இன்றைக்கு நேற்று வந்த வழிகேடல்ல, அது முன்னே நபிமார்களுடைய காலத்திலிருந்து தொடர்ச்சியாக வந்த வழிகேடுதான். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் போனார்கள். எப்படி மிஅராஜ் பயணம்? ஒரே இரவையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களையும் கடந்து சென்று படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வோடு நேரடியாக பேசிவிட்டு என்ன செய்தார்கள்? 5 நேர தொழுகை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இதை முஷ்ரிக்குகளிடத்தில் சொல்லும் பொழுது முஷ்ரிக்குகள் அந்த வாதத்தை எடுத்து நோக்கிய விதம் என்ன? சிந்தித்து பாருங்கள். முஷ்ரிக்குகள் அதை எடுத்து நோக்கிய விதம் என்ன? அவர்கள் இது சாத்தியமா என்று அவர்கள் யோசித்தார். இது என்னடா இது ஆச்சரியமா இருக்குது, ஒரே இரவையில திடீர்னு போனாராம், மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போனாராம், 7 வானத்தை கடந்தாராம். அவர்கள் ஊகமாக பார்த்தார்கள், அவர்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காகத்தான். அதனால தான் கேள்வி கூட கேட்டாங்க. அப்படித்தானே? நீங்க ஹதீஸை படித்திருக்கலாம். என்ன கேள்வி கேட்டார்கள்? முஹம்மதே மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போனன்னு சொல்றீங்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா வர்ணனையை சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உண்மையிலே எனக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் கண் முன்னால் எடுத்து காட்டினான், நான் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு மக்களுக்கு சொன்னேன். சொன்னாங்களா இல்லையா? ஆனால் இதே செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்லும் பொழுது அவர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவர்களுடைய பதில் எப்படி இருந்தது? அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வோட தூதர் சொல்றாங்களா, அதை நான் நம்ப தயார் என்று ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா? இதுதான் சகோதரர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுபவனுக்கும் மனோ இச்சைகளை பின்பற்றுபவனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். இதைத்தான் நானும் நீங்களும் புரிய வேண்டும். எனவே அல்லாஹ் சூனியம் ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் நாடினால் அதன் மூலம் தாக்கம் வரலாம் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது நானும் நீங்களும் சில ஊகங்களை கற்பனையாக வைத்துக்கொண்டு குர்ஆனையும் ஹதீஸையும் மறுப்பதென்பது எங்களை வழிகேட்டை நோக்கி கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த அடிப்படையை உள்ளத்தில் ஆழமா வச்சுக்கோங்க. எந்த சந்தர்ப்பத்தினால் குர்ஆனும் ஹதீஸும் தெளிவா நிற்கிதான், அதை தாண்டி போக தேவையில்லை. எந்த அளவுக்குண்டா சகோதரர்களே, நீங்கள் ஒரு அடிப்படை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதை மறுப்பதற்கு, அந்த ஹதீஸை மறுப்பதற்கு குர்ஆன் வசனத்தை காட்டுவாங்க. என்ன குர்ஆன் வசனம்? மக்கா முஷ்ரிக்குகள் சொன்னார்கள், நீங்கள் பின்பற்றக்கூடிய இந்த மனிதர் சூனியம் செய்யப்பட்டவர். வருது தானே குர்ஆன்ல? 3 இடத்துல வருது. இன் தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா. இந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டிதான், பார்த்தீர்களா, நபிகளாருக்கு சூனியம் வைக்கப்பட்டதை அல்லாஹ் மறுக்கிறான். எப்படி புகாரியில் இப்படி ஒரு ஹதீஸ் வரலாம்ன்றது தான் வாதம். அன்பார்ந்தவர்களை நான் கேட்கிறேன், மஸ்ஹூரா என்பதற்கு சூனியத்தை மறுக்கிற உங்களுடைய கருத்தின்படி என்ன அர்த்தம் வைக்கணுமா இல்லையா? சூனியம் ஒன்று இல்லைன்னு சொல்றீங்க, சூனியத்துக்கு தாக்கம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப மஸ்ஹூராக்கு எப்படி நீங்க நேச்சுரல் அர்த்தம் கொடுத்தீங்க? நீங்க மஸ்ஹூராக்கு எப்படி உண்மை அர்த்தம் கொடுத்தீர்கள்? அப்ப வேறொரு அர்த்தம் கொடுக்கணும். வேறொரு அர்த்தம் கொடுக்கும் பொழுது இந்த ஹதீஸை மறுக்கலாமா? ஹதீஸை மறுக்க முடியாது. எனவே எந்த அளவுக்கு தண்ட புத்தியை வைத்து சிந்திக்க போய் பல சந்தர்ப்பங்களில் தனக்கு முரண்பட்ட வாதங்களை வைக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை. பாருங்கள், மூசா நபி அவர்களுக்கு சூனியக்காரர்கள் கயிறுத்தடியையும் கம்புகளையும் போடுகிற பொழுது பாம்பாக காட்டப்பட்டது தானே? இது நான் கேட்கிறேன். உங்களோட கண்ணுக்கு ஒரு போட்டோவை கொண்டு காட்டினா நீங்க நம்புங்க. உங்களோட கண்ணுக்கு ஒரு வீடியோவை போட்டு காட்டுறேன், பாம்பு ஓடுது, நம்பேலுமா இல்லதா? இது நீங்க உங்களோட கண் மாறல, உங்களோட கண்ணில் எந்த வித்தியாசமும் ஏற்படல. ஆனா நான் இந்த இடத்துல கவுரு துண்டை போடுறேன், உங்களோட கண்ணுக்கு பாம்பா விளங்குதுண்டா, உங்களோட கண்ணில் ஒரு மாற்றம் வந்திருக்குதா இல்லையா? சூனியக்காரனுக்கு இந்த தாக்கம் இல்லாட்டி எப்படி கண் மாறிச்சுது? மூசா நபி எப்படி பயந்தாங்க? அல்லாஹ் சொல்லும் வரைக்கும் பயந்தாங்க தானே? இன்றைக்கு அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தரல, அதனால அப்படி ஒன்று இருக்குது நம்பிட்டு போறோம். அல்லாஹ் இன்றைக்கு வந்து இந்த பாரப்பா இது சூனியம் இல்லைன்னு சொன்னா நாங்க நம்பிட்டு போயிடுவோம். இருக்குதுன்ற வரைக்கும் நம்புவோம் நாங்க. அன்பார்ந்தவர்களை, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மூசா நபி அவர்களுக்கு எப்படி அந்த பொய்யை காட்டி கண் மாற்றப்பட்டது. அங்க பாம்பு மாறிச்சா இல்லையான்றதுல பிரச்சனை, மூசா நபியில கண் மாறினது உண்மை இல்லையா?
அல்லாஹ் சொல்கிறான், மூசா நபியுடைய அந்த அவர்கள் அந்த இதை மாற்றி மனிதர்களுடைய கண்ணை என்ன செய்தார்கள்? தஹீல் பண்ணினார்கள், கண்ணை மாற்றி வைத்தார்கள், ஹயாலை உண்டு பண்ணினார்கள். இதே வார்த்தை தான் சகோதரர்களே நபிகளாருடைய சூனியம் சம்பந்தப்பட்ட ஹதீஸிலும் வருகிறது. எப்படி தெரியுமா வருகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயிட்ட வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே இந்த ஆயிஷா நாயிட்ட வந்து சொல்லுவாங்க, ஆயிஷாவே எனக்கு அந்த சூனியம் செய்யப்பட்ட அந்த செய்தியை சொல்லி போட்டு ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த மாற்றம் என்ன தெரியுமா? மனைவி கிட்ட போனது போகாத மாதிரியும் போகாதது போன மாதிரியும் ஒரு தோற்றம், ஒரு ஹயால். எப்படி அந்த கயிறும் அந்த கயிறும் கம்பு துண்டும் பாம்பா கண்ணுக்கு காட்டப்பட்டதோ அதே போன்று ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன ஒரு மனநிலை மாற்றம் வந்தது, அவ்வளவுதான். எப்படி மனைவி கிட்ட போனது போகாத மாதிரியும் போகாதது போன மாதிரியும் வாரது. இந்த ஒரு மாற்றத்தை வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் சிந்திக்கிறோம் நாங்க? குர்ஆன்ல மாற்றம் வந்திருக்காதா? குர்ஆன் வசனத்தை மறந்திருக்க மாட்டாங்களா? அந்த காலத்தில் வந்த வஹிக்கு வந்த நிலைமை என்ன? அடே அல்லாஹ் சொல்லாதது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாதது ஏன் நாங்க கற்பனையா போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தியை மறக்கணும்? இதுதான் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய. இதுதான் மனோ இச்சை என்பது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை சொல்லி இருக்கும் பொழுது அதற்கு எதிராக நம்முடைய சிந்தனையை கொண்டு வைக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? கணவனுக்கிட்ட மனைவி கிட்ட போனது போகாத மாதிரியும் போகாதது போன மாதிரியும் ஒரு தோற்றம் ஏற்படும், இவ்வளவுதான். அந்த இடத்தோட நம்ம நின்றா என்ன பிரச்சனை? அந்த இடத்தோட நம்ம நின்றா பிரச்சனை இல்லை எங்களுக்கு. எது தெரியுமா பிரச்சனை? நம்மட புத்தியை போட்டு சிந்திக்கிறோம். அடே அந்த காலத்தில் வந்த வஹிக்கு என்ன நிலைமை? அந்த காலத்தில் குர்ஆன் வசனம் மறந்திருக்க மாட்டாங்களா? இது நம்மட புத்தியை போடுறது. வஹியோட நின்றுட்டு போனோம்னா பிரச்சனை முடிஞ்சுது. வஹிக்கு மேலே நம்ம சிந்திக்கும் பொழுதுதான் வழிகேடு என்னையும் உங்களை நோக்கி வரலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, மூசா நபியை மறுத்த ஃபிர்அவுனாக இருக்கலாம், அல்லாஹ்வை மறுத்த ஃபிர்அவுனாக இருக்கலாம். மூசா நபியிடத்தில் வந்து உங்களோட ரப்ப கண் முன்னால காட்டுங்கள் என்ற மூசா நபியை ஏற்றுக்கொண்ட யூதர்களாக இருக்கலாம். இவர்களெல்லாம் பின்பற்றினது எதை தெரியுமா? ஊகத்தை தான் பின்பற்றினார்கள். ஊகத்தை. குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக இருக்கும் பொழுது, வேதம் தெளிவாக இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு எதை பின்பற்றினாங்க? தண்ட புத்திக்குப்பட்டதை பின்பற்றினாங்க. அதே ஒரு நிலைமை இன்றைக்கு எங்கள்கிட்ட வருமெண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். நானும் நீங்களும் வழிகட்டு போவதற்கு அது காரணமாக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, முன்னே சமூகம் வழிகட்டு போனதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு தனி மனிதரை இஸ்லாம் எந்த இடத்தில் வைக்க சொல்கிறதோ அந்த இடத்தை தாண்டி கொண்டு போய் வைக்கிறது வழிகட்ட உருவாக்கும். இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனையும் எந்தெந்த இடத்தில் வைக்க சொல்கிறதோ அந்த இடத்தை தாண்டி எல்லை மீறி கொண்டு போகும் பொழுது வழிகேடு வரலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சுருக்கமாக சொன்னார்கள். எப்படி? லா துத்துரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம். நசாராக்கள், கிறிஸ்டியானிகள் ஈசா நபியை எல்லை மீறி புகழ்ந்தது போன்று என்னை நீங்கள் புகழ வேண்டாம். இது ஒரு அடிப்படை சகோதரர்களே. ஈசான்றவர் ஒரு நபியா இல்லையா? அவரை புகழணுமா இல்லையா? அவரை மதிக்க வேண்டுமா இல்லையா? அவரை பின்பற்ற வேண்டுமா இல்லையா? இதெல்லாம் நடக்கணும். எல்லை மீறி போனாங்க. ஈசா நபியை நேசிக்கிறோம் என்ற போர்வையில் எல்லை மீறி போனார்கள். அது எதை கொண்டு வந்தது? வழிகேட்டை கொண்டு வந்தது. ஷிர்க் என்ற வழிகேட்டை கொண்டு வந்தது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய அடியான், என்னையும் நீங்க எல்லை மீறி புகழ வேண்டாம். என்னை புகழ வேண்டுமா அப்துல்லாஹ் என்று சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள், அதை மீறி போக வேண்டாம் என்று சொன்னாங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்துல போனாலும் வழிகட்டு போவோம். ஏன்? இன்னைக்கு நடக்குதா இல்லையா சமூகத்துல? இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு போய் வைத்தார்கள். அவர்கள் சொல்வதும் என்ன தெரியுமா? நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் தான் சொன்னாங்க. சொல்லிக்கொண்டுதான் அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு, இதுதான் எல்லை மீறி செல்வது என்பது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இது இன்றைக்கு நேற்றல்ல. அல்லாஹ் அல் குர்ஆனிலே பல இடத்தில் யூதர்களை நசாராக்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் ஃபலா வலா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்க விவகாரத்தில் நீங்கள் எல்லை மீறி போக வேண்டாம். எந்த விஷயத்தில் சகோதரர்களே? எந்த விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட சமூகமே, லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்க விஷயத்தில் எல்லை மீறி போக வேண்டாம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொல்லி தந்தாங்களோ அந்த இடத்தோட நிற்கணும். அதை மீறி போக கூடாது. எப்படி போறது? வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக்க, அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது உண்மையை தவிர வேற எதையும் சொல்லாதீங்க. உண்மைண்டா எதா இருக்கணும்? அல்லாஹ் சொல்லி தந்திருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர். இந்த சமூகம் என்ன தெரியுமா செஞ்சாங்க? வகாலத்தில் யஹூது
உஸைருன் இப்னுல்லாஹ். யூதர்கள் சொன்னார்கள் உஸைர் என்பவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். இதுதான் என்ன எல்லை மீறி போறது என்று. அல்லாஹ்வை உஸைரை நேசிக்க போய் அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்தார்கள். வகாலத்தின் நசாரா மசீஹ் இப்னுல்லாஹ். கிறிஸ்டியானிகள் என்ன சொன்னார்கள்? மசீஹ் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னாங்க. காரணம் என்ன? எல்லை மீறி போனாங்க. ஈசா நபியை அல்லாஹ்வுடைய மகன் கொண்டு போய் சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, மனிதர்களை நேசிக்க போய், நபிமார்களை எல்லை மீறி நேசிக்க போய் அல்லாஹ்வை என்ன செஞ்சாங்க? அந்த இடத்தை விட்டு இறக்கி வச்சாங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் மசீஹு, மசீஹ் என்பவர், ஈசா என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாம வேறு யாரும் இல்லை. ஏன் தெரியுமா அல்லாஹ் சொல்றான்? நீங்க மார்க்கத்தில் எல்லை மீறி போகாதீங்கன்னு சொல்லி போட்டு ஈசா என்பவர் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாமல் வேறு யாரும் இல்லைன்னு சொன்னான். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர்னு நேசிக்க போனவங்க எல்லை மீறி அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வச்சாங்க. இன்றைக்கு ரசூலுல்லாஹ் முஹம்மது நபியை நேசிக்க போனவர்கள், நேசிக்கிறது கடமை. நானும் நீங்கள் முஹம்மது நபியை நேசிக்கலடா காஃபிரா போயிடுவோம். அந்த நேசம் என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு போய் வைக்கக்கூடாது. அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்தபடியாக உள்ளவர்களை, அவர்கள் அறிஞர்களாக இருக்கலாம், ஆய்வாளர்களாக இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த மனிதர்களாக இருக்கலாம், எந்த பெரிய ஷேகாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்த கட்டத்தில் தான் வைக்கணும். நீங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேலே கொண்டு போனால் வழிகேடு, முஹம்மது நபியை அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு போனால் ஷிர்க்கு. இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா அன்பார்ந்தவர்களே? தனி மனிதர்களை நேசித்தார்கள், எல்லை மீறி நேசித்தார்கள். இந்த மதுஹபுகளுடைய தரீக்காக்களுடைய உருவாக்கம் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? லேசான பிரச்சனை அல்ல. மனிதன், ஒவ்வொரு மனிதனையும் அந்தந்த அளவுக்கு நேசிக்கல என்றால் வழிகேடு வரும். நாங்கள் மதுஹபுண்டு பேசுகிறோம். மதுஹபுண்டு ஷாஃபி இமாம் உருவாக்கிட்டு போனாங்களா? மாலிக் இமாம் உருவாக்கிட்டு போனாங்களா? இல்லை. இன்றைக்கும் சொல்கிறாங்க, எங்கட அறிஞர் அவரை பின்பற்ற வானண்டு தான் சொல்கிறாரு. அதை பயானை போட்டு காட்டுவாங்க. ஆனால் சொல்லி சொல்லி என்ன செய்வாங்க? பின்பற்றுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஷாஃபி இமாமாக இருக்கட்டும், மாலிக் இமாம், அபு ஹனீஃபா இமாம், அஹ்மது இப்னு ஹம்பல், எல்லா இமாம்களும் ஒன்றுபட்ட என்ன தெரியுமா சொன்னார்கள்? நீங்கள் எங்களை பின்பற்ற வேண்டாம், குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுங்கள் சொன்னார்களா இல்லையா? இதா சஹல் ஹதீது ஃபஹுவ மதுஹபி. ஹதீஸ் சஹீஹா வந்தா அதுதான் எங்கட வழிண்டாங்க. அவர்கள் தெளிவா தான் ஆணி அடிச்சிட்டு போனாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் இமாம் சொன்னார்கள், லா துக்கல்லிதினி, என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், வலா துக்கல்லிதி ஷாஃபிஈய, ஷாஃபியை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், வலல் ஔஸாஇய வல ஸௌரிய, நீங்கள் யாரையும் பின்பற்ற வேண்டாம். அவர்கள் எல்லோரும் எங்கிருந்து மார்க்கத்தை எடுத்தார்களோ அங்கிருந்து எடுங்கள்னு சொல்லிட்டு போனாங்க. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களை, மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா? உங்களுக்கு படிச்சு தந்த ஆசானை நீங்க நேசிப்பீங்க இல்லையா? உங்களுக்கு படித்து தந்த ஆசிரியரை நீங்கள் நேசிப்பீர்கள். அந்த நேசம் எந்த அளவுக்கு இருக்கணும்? காலில் போய் புழுற அளவுக்கு இருக்கப்படாது. பெருநாள் வந்தால் ஒரு உடுப்பு வாங்கி கொடுக்கிறது, கல்யாணம் வந்தால் வலிமாவுக்கு சொல்றது, அதோடு அவர் இறக்கம் இருக்கட்டும். அதை மீறி போகக்கூடாது. இது பொது. மீறி போனால் வழிகேடு வரும். அதுதான் முஷ்ரிக்குகள் எல்லாம் காலில் விழுந்து கும்பிட ஆரம்பிச்சாங்க. நம்ம அதில் கிளியராக இருக்கிறோம். ஆனால் என்ன செஞ்சோம்? ஷாஃபி இமாம் அவர்களை நேசித்ததன் விளைவு அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், என்னை பின்பற்ற வேண்டாம். ஆனால் நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? ஷாஃபி மதுஹபில் வந்தால் மீறி போக மாட்டோம். வழிகேடு வரலையா? வழிகேடு வரலையா? அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் நான் சொல்வதையெல்லாம் எழுதி வைக்காதீர்களப்பா, நான் மனுஷன், இந்த கொண்ட சொல்வேன், நாளைக்கு இன்னொண்ட மாற்றி சொல்லுவேன். இவ்வளவு தெளிவாக சொல்லிட்டு போயும் அபு ஹனீஃபா இமாம் சொன்னதை மீறி நாங்கள் போக மாட்டோம்னு ஹனஃபி மதுஹபுக்காரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படித்தானே? மாலிக் இமாம், ஹம்பலி மதுஹப் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. அந்த அறிஞர்கள் தூய்மையானவர்கள், குர்ஆன் ஹதீஸை மக்களுக்கு போதித்தார்கள். பின்னால் வந்த மாணவ சமூகம் என்ன செய்கிறது தெரியுமா? எல்லை மீறி அவர்களை நேசிக்க ஆரம்பித்தார்கள். நேசத்தின் விளைவு என்ன தெரியுமா? அவர்களுக்கும் மார்க்கத்தில் ஒரு பங்கை கொடுத்தாங்க. குர்ஆன் ஹதீஸ்ல மட்டும் வந்தா போதா, எங்கட மதுஹப்லையும் வரணும்னு சொன்னாங்க. இதுதான் ஒரு மனிதனை எல்லை மீறி நேசிப்பது என்பது. எல்லை மீறி நேசிப்பதன் விளைவு இன்றைக்கு என்ன சகோதரர்களை நடந்திருக்குது? இன்றைக்கு என்ன தெரியுமா நடந்திருக்குது? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு சில அறிஞர்களுடைய பேர் சொல்லி விமர்சிக்கிற பொழுது, குறிப்பிட்டு சொல்வதானால் இந்தியாவில் இருக்கின்ற பிஜே என்ற அறிஞரை விமர்சிக்கிற பொழுது ஒரு சில பொதுமக்கள் வந்து என்ன தெரியுமா எங்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த பாருங்கப்பா, நாங்கள் அவர்கிட்ட தான் மார்க்கத்தை படித்தது, அவரால் தான் நாங்கள் தௌஹீதுக்கு வந்து, அவரை மட்டும் விமர்சிக்காதீங்க. அல்லாஹு அக்பர். இதுதான் வழிகேட்டுக்கு காரணம். இதுதான் வழிகேட்டுக்கு காரணம். தவறு வரும்னு விளங்குறாங்க, ஆனா விமர்சிக்காதீங்கன்னு சொல்றாங்க.
அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் ஒரு சமூகத்தை வழிகேட்டை நோக்கி கொண்டு போனது. இன்றைக்கும் அது விதிவிலக்கல்ல. அந்த அளவு நாங்கள் நேசிப்போமாக இருந்தால், எல்லை மீறி ஒரு மனிதனுக்குள்ளத்தில் இடம் கொடுப்போமாக இருந்தால் நிச்சயம் வழிகேடு தான் வரும். நீங்கள் படித்திருப்பீர்கள் முஹியத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி அவர்களை பற்றி. அவர்களுடைய வரலாற்றை படித்தவர்கள் விளங்குவார்கள். ஷிர்க்குக்கும் பித்அத்துக்கும் கடும் எதிரியாக இருந்தவர். குர்ஆனையும் ஹதீஸையும் போதிப்பதில் பாடுபட்ட வரலாறு சொல்கிறது. ஆனா அந்த முஹியத்தீன் அவர்களை எந்த அளவு நேசித்தார்கள்? நேசத்தின் உச்சகட்டம் தான் முஹம்மது நபி இந்த முஹியத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி இடத்தில் உதவி தேடக்கூடிய நிலை வந்தது இல்லையா? அவர்களை அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் கொண்டு போய் வைத்து துஆ கேட்கக்கூடிய நிலை வந்தது. கீழே சருகி விழும் பொழுது யா முஹியத்தீன் என்று சொல்கிற நிலை வந்தது இல்லையா? எல்லாம் அப்படித்தான் சகோதரர்களே. தர்காக்களுடைய வளர்ச்சியை எடுத்து பார்த்தால் அவர் சமூகத்துக்கு சேவை செய்தவராகத்தான் இருப்பார், இல்லாமல் இல்லை. நலீம் ஹாஜியார் உதாரணத்துக்கு சொல்கிறேன். முஸ்லிம் சமூகத்துக்கு ஏதாவது பொருளாதாரத்தை வச்சு ஓரளவு என்ன செய்தார்? சேவை செய்யாமல் இல்லை, அடையாளம் விளங்குற அளவுக்கு சேவை செஞ்சுட்டு போனார். இலங்கை வரலாற்றிலே ஒரு ஜாமியா என்கிற நிலைக்கு என்ன செய்தார்? உருவாக்கினார். அதுவும் மாற்றப்பட்டு விடாது. தனி என்ன செய்தார்கள்? அவரோடு இருக்கிற நேசம் பொதுமையவாடியில் அடக்காமல் தனி இடத்தில் அடக்கினார்கள் இல்லையா? இது காலப்போக்கில் எங்க தெரியுமா கொண்டு போய்விடும்? இந்த ஜெனரேஷன் சும்மா தான் போகும், அடுத்த ஜெனரேஷன் பச்சைப்புடவை போத்தும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதற்கு அடுத்த ஜெனரேஷன் ஊதிபத்தி பத்த வைக்கும், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் தலையை கீழே வைக்கும் இல்லையா? அல்லாஹ் போதுமானவன். இதுதான் வரலாற்றில் ஒரு மனிதனை அவன் செய்த சேவைக்காக, அவன் செய்த முயற்சிக்காக எல்லை கடந்து நேசிப்பதன் விளைவு. அன்பார்ந்தவர்களே, இந்த அபூ ஹனீஃபா இமாம், அந்த மாலிக் இமாம், அந்த ஷாஃபி இமாம், அந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் எல்லாம் மரணித்த பிறகுதான் அவருடைய பெயரை பயன்படுத்தினார்கள். வரலாற்றை நீங்கள் தேடி பாருங்கள். அவர்கள் மரணித்த பிறகுதான் அவருடைய பெயரை பயன்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு வந்த வழிகேடு என்ன தெரியுமா? இன்றைக்கு வந்த வழிகேடு என்ன? உயிரோடு இருக்கும் பொழுதே உருவாக்கி விட்டார்கள் மதுகவை, பேர் மட்டும் வரல இல்லையா? இது நம்ம இதெல்லாம் விமர்சனமாக எடுக்கிறாங்க மக்கள். விமர்சனமாக எடுக்கிறதுக்கு சொல்லலை. நம்ம ஒவ்வொரு மனிதனும் ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் ஏன் தப்லீக் ஜமாத்தை விட்டு ஒதுங்கினோம்? நாங்கள் ஏன் தரீக்கத்தை விட்டு ஒதுங்கினோம்? நாங்கள் ஏன் ஜமாத்தை இஸ்லாமியை விட்டு ஒதுங்கினோம்? நாங்கள் ஏன் டிஏயை விட்டு ஒதுங்கினோம்? இதிலெல்லாம் ஆலிம்கள் இல்லையா? இதிலெல்லாம் அறிஞர்கள் இல்லையா? இதிலெல்லாம் உலமாக்கள் இல்லையா? அங்கே வழிகேடு இருக்கிறது, ஒதுங்கினோம். அப்படித்தானே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இந்த மனிதருக்கு மட்டும் வழிகேடு வராது. இதுதான் வழிகெடுத்தது. எல்லை மீறி நேசித்து உண்மையிலே குர்ஆனுக்கு சேவை செய்தவர், அதிலே சந்தேகம் கிடையாது. தமிழ் உலகத்தில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சேவை செய்தவர் தான், இல்லாமல் இல்லை. ஆனால் வழிகேடு வரலாம். அதுதான் மனிதனுக்குள்ள இயல்பு. படைத்தவன் ரப்பு சத்தியத்தை அடையாளப்படுத்துவதற்கு வைத்ததுதான் எங்களை அறியாமல் வழிகேடு வருவது. மனிதன் என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பேசிக்காக வைத்துக்கொண்டு மனிதன் எப்படியெல்லாம் வழிகட்டு போகலாம் என்பதை சிந்தித்து பார்த்து வழிகேடு வருகிறதா, நேசத்தோடும் பாசத்தோடும் இரக்கத்தோடும் திருத்த முயற்சி செய்ய வேண்டும். திருத்துபவர்களை எல்லாம் விரோதியாக பார்ப்பவன் திருந்த மாட்டான். திருத்துபவர்களை எல்லாம் விரோதியாக பார்ப்பவன் திருந்த மாட்டான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நேற்றல்ல, நிதர்சன உண்மை. இலங்கை வரலாற்றிலே நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் பேசுகிற பொழுது தரீக்கத்து ஜமாத் எங்களை பார்த்து என்ன சொன்னது? மார்க்கத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னார்களா, ஏசுகிறார்கள் என்று சொன்னார்களா? ஏசுகிறார்கள் என்று தான் சொன்னார்கள். இமாம்களுடைய உண்மை நிலையை எடுத்து சொல்லி, இமாம்கள் குர்ஆன் ஹதீஸுக்காக பாடுபட்டவர்கள், அவர்களை பின்பற்றுங்கள் என்றது. அவர்கள் எந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சொன்னார்களோ அதை பின்பற்றுங்கள், இமாம்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள்? இமாம்களை ஏசுபவர்கள் என்று சொன்னார்கள் இல்லையா? இமாம்களை ஏசுபவர்கள் என்று சொன்னார்கள். இந்த முஹியத்தீன் அப்துல் காதர் ஜிலானி, அந்த தங்கள் இந்த தொங்கல் எல்லாரையும் பற்றி பேசுகிற பொழுதும் என்ன தெரியுமா? பாருங்களேன், ஷேகுமார்களையே ஏசுகிறார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்களையே திட்டுகிறார்கள் என்று சொன்னார்கள். இந்த மனப்பான்மை உள்ள சமூகம் திருந்தாது. அதே நிலைதான் சகோதரர்களே. நாங்களும் ஒரு வகையில் சொல்வதானால் குர்ஆன் ஹதீஸை நாங்கள் சுயமாக படித்தது போன்று ஒரு பகுதி பிஜே என்ற அறிஞருக்கும் இருக்கலாம். அவர்கிட்ட இருந்தும் ஒரு சில விடயங்களை படிக்காமல் இல்லை. ஆனால் வழிகேடு வரும் பொழுது வழிகேட்டை விளங்குகிறோம். ஆனால் எப்பொழுது அந்த வழிகேட்டை தெளிவுபடுத்துகிற பொழுது பார்த்தீர்களா, அந்த அறிஞருக்கே ஏசுகிறார் என்ற ஒரு சமூகம் பார்க்கிறதோ அந்த சமூகம் திருந்தாது.
எப்படி தரீக்கத்து சமூகம் நடந்து கொண்டதோ, எப்படி தப்லீக் சமூகம் நடந்து கொண்டதோ, அதே போன்று அசத்தியத்தை விமர்சிப்பவர்களை நோக்கும் பொழுது அந்த சமூகம் என்ன செய்யாது, திருந்த மாட்டாது என்ற ஒரு அடிப்படையை நானும் நீங்களும் உள்ளத்திலே வைத்துக்கொண்டு ஆழமாக குர்ஆன் ஹதீஸை நேசிப்போம். அல்லாஹ்வை நேசிப்போம். அடுத்த கட்டம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்போம். அல்லாஹ்வை நேசிக்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்ய மாட்டோம், நேசிக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிற அளவுக்கு மனிதர்களில் யாரையும் என்ன செய்ய மாட்டோம், நேசிக்க மாட்டோம். யூத நசாராக்கள் அல்லாஹ் கண்டிக்கிறான். இத்தகது அஹ்பாரஹும் வர்ஹுபானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ். இந்த வசனம் பெரும்பாலும் குர்ஆன் ஹதீஸ் பேசுறவங்களுக்கு பாடம். ஏன்? மதுஹபை விமர்சிக்கிற பொழுது இந்த வசனத்தை தான் கொண்டு வந்தோம். யூத நசாராக்கள் செய்த வேலை என்ன? அவர்களுடைய மார்க்க அறிஞர்களையும் அவர்களுடைய மத தலைவர்களையும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நிகரான ரப்புகளாக கொண்டு போய் நிறுத்தினார்கள். ஒரு சஹாபி வந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, நாங்க அவர் கிறிஸ்டியன்ல இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர் வந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, நாங்க யாரையும் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கலையே என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்டாங்க, அவர்கள் எதையெல்லாம் ஹலால் என்றார்களோ அதை நீங்களும் ஹலால் என்றீர்கள், அவர்கள் எதையெல்லாம் ஹராம் என்றார்களோ அதையே நீங்களும் ஹராம் என்றீர்கள். இதுதான் ரப்பாக்கக்கூடிய அம்சம் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு என்ன தெரியுமா நிலைமை? ஒரு குர்ஆன் வசனத்தை விளங்கணும், எத்தனையோ சஹாபாக்கள் விளக்கம் சொன்னார்கள், அதை பார்க்க கூடாதாம். குர்ஆன் ஹதீஸுக்காக பாடுபட்ட எத்தனையோ அறிஞர்கள் சொன்னார்கள், அதை பார்க்க கூடாதாம். யாரு சொன்னதை மட்டும் பார்க்கணுமா? குறிப்பிட்ட ஒருத்தரை சொல்லி இவர் சொன்னதை மட்டும் பார்க்கணுமாம். இதுதான் இத்தகது அபாரம் வருபானவும் அர்பாபம் மின் தூனில்லாஹ். சஹாபாக்கள் சொன்னதில் தவறு வரலாம், தாபீங்கள் சொன்னதில் தவறு வரலாம், முஹத்திதீங்கள் சொன்னதில் தவறு வரலாம். ஏன்னா புகாரி என்ன அவர் என்ன தவறு வராதா அப்படின்னு கேட்கிற எனக்கும் உங்களுக்கும் இவர்கிட்ட தவறு வராதுன்னு உத்தரவாதம் தந்தது யார்? இதுதான் சகோதரர்களை என்னையும் உங்களை வழிகெடுக்கிறது. எனவே அன்பாண்டவர்களே, தனி மனிதனை நேசிப்பதை விட்டுவிட்டு தனி மனிதனை நேசிக்க வேண்டுமா? அல்லாஹ்வுக்காக நேசிப்போம், அவருக்காக நேசிப்பதல்ல, அல்லாஹ்வுக்காக நேசிப்போம். இதுதான் வர வேண்டும். ஆனால் ஒரு தனி மனிதனை நேசிப்பதாக இருந்தால் யாரை மட்டும் நேசிக்கலாம்? அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும்தான் தூதர் என்பதற்காக நேசிக்கலாம். அவரை விட்டுவிட்டால் வேறு யாரையும் தனி மனிதன் என்பதற்காக நேசிப்பதல்ல. யாருக்காக நேசிக்கணும்? அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த முறைப்படி நேசிக்கணும். இல்லை என்றால் நானும் நீங்களும் வழிகட்டு போவதற்கு மிக முக்கியமான காரணிகளாக அது இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியாக மனிதர்களிடத்தில் ஒரு சாரார் வழிகேட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு சாரார் வழிகேட்டுக்கு எதிராக நிற்கிறார்கள், இன்னொரு சாரார் நடுவிலே இருந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எது சத்தியம், எது அசத்தியம்? அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கெல்லாம் அழகான வழிமுறையை காட்டி தந்துட்டு போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஈமானின் ருசியை ருசிப்பதற்கு 3 அடையாளம் இருக்கின்றன. அந்த 3 அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? வஅன் யக்ரஹ அன் யஊத இலல் குஃப்ரி கமா யக்ரஹு அன் யுக்தஃப ஃபின்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு மனிதன் குஃப்ரை எந்த அளவுக்கு வெறுப்பான் தெரியுமா? நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்படுவதை எந்த அளவுக்கு வெறுப்பானோ அந்த அளவுக்கு வெறுப்பானாம். இதான் ஈமானின் இன்பத்தை கண்டதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன 3 அடையாளங்களில் ஒன்று. எப்படி சகோதரர்களே? நெருப்பு குண்டத்தில் வீசப்படுவதை எந்த அளவுக்கு வெறுப்பானோ அந்த அளவுக்கு எதை வெறுக்கணும்? குஃப்ரை வெறுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மதுஹபுகளிலிருந்து ஓடி வந்தோம். எதற்காக? வழிகேடு என்பதற்காக. தரீக்காக்களிலிருந்து ஓடி வந்தோம். எதற்காக? வழிகேடு என்பதற்காக. ஜமாத்துகளிலிருந்து ஓடி வந்தோம். எதற்காக? வழிகேடு என்பதற்காக. அதே நிலைப்பாடு இருக்க வேண்டும். என்ன தெரியுமா? இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு எந்த அறிஞருடைய ஆய்வுகளை முன்னிறுத்தி நடந்து கொண்டிருக்கிறோமோ அவரிடத்தில் வழிகேடு வந்தாலும் அவருக்காக வழிகேட்டை சரி காண மாட்டோம், சத்தியத்தை நோக்கி போவோம் என்பதுதான் ஈமானின் இன்பத்தை கண்ட மனிதனுக்கு அடையாளம். எனவே மதுஹபுகளில் இருந்து ஓடி வந்த நானும் நீங்களும் இன்னொரு மதுஹபில் போய் விழ வேண்டிய அவசியம் கிடையாது. தரீக்காக்களில் இருந்து ஓடி வந்த நானும் நீங்களும் இன்னொரு தரீக்காவில் போய் விழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஜமாத்துகள் இன்றைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? திட்டமிடல், நல்ல பிளானிங், அல்லாஹு அக்பர். திட்டமிடலுக்கு போகணும்னா ஜமாத் இஸ்லாமி கிட்ட பார்க்கலாம் இல்லையா? அவங்கள்ட்ட திட்டமிடல். ஏன் அதை விட்டுட்டு வந்தோம்? அமீர் கட்டுப்பாடு, அல்லாஹு அக்பர். அவங்கள்ட்ட இருக்கிற நிர்வாக கட்டுப்பாடு ஒரு சாரார்,
அசத்தியம் விளங்காது, நிர்வாக கட்டுப்பாடு தான் விளங்குமா. நான் கேட்கிறேன், தப்லீக் ஜமாத்திலே இல்லாத கட்டுப்பாடா? ஜமாத்தே இஸ்லாமியிலே இல்லாத கட்டுப்பாடா? குர்ஆன் ஹதீஸ பேசாதேண்டா பேசாம இருக்கிறான், அந்த அளவு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சத்தியத்துக்கு அடையாளம் திட்டமிடல் இருக்கணும், அடையாளம் அதுவல்ல. தலைமைத்துவ கட்டுப்பாடு இருக்கணும், சத்தியத்துக்கு அடையாளம் அதுவல்ல. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னா நமக்கு எங்கேயோ தப்லீக் ஜமாத்தில் இருந்திருக்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன பிரகாரம் அசத்தியம் என்று வந்து விட்டால், வழிகேடு என்று வந்து விட்டால் அதுல கவனமா இருக்கணும். எந்த அளவு கவனமா இருக்கணும்? நெருப்புல உலாம எவ்வளவு கவனமா இருப்போம் அது மாதிரி கவனமாக இருக்கணும். அதனால தான் அல்லாஹ் புத்தியுள்ள மனிதர்களுக்கு பிரார்த்தனை செய்வதற்கு கற்றுத்தருகிறான். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. இறைவா, எங்களுக்கு நீ நேர்வழி காட்டிய பிறகு. எப்படி நேர்வழி காட்டினான்? குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படை, குர்ஆன் ஹதீஸ் தான் பேசிக். அதை தெளிவா சொல்றதுண்டா இன்னைக்கு நம்ம எப்படி சொல்றோம்? சஹாபாக்கள், இமாம்கள், அப்படிதானே? யார விண்ணுக்கும் போக மாட்டோம்ன்றதுல எக்ஸ்ட்ரா தனி மனிதரையும் சேர்த்துக்கொள்வோம், பிரச்சனை முடிஞ்சுது. அப்படிதானே? எப்படி சஹாபாக்கள பின்னு கண்ணை மூடிக்கிட்டு போக மாட்டோம்னு முடிவெடுத்தோமோ, தாபியங்கள் இமாம்கள பின்னு கண்ணை மூடிக்கிட்டு போக மாட்டோம்னு முடிவெடுத்தோமோ, அதே மாதிரி முடிவெடுப்போம். இன்றைக்கு வந்த அறிஞர் பின்னுக்கும் என்ன செய்ய மாட்டோம்? கண்ணை மூடிக்கொண்டு போக மாட்டோம், ஆய்வு செய்து முடிவெடுப்போம். என்றால் ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. இறைவா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு திருப்பியும் என்ன செய்து விடாதே, எங்களுடைய உள்ளங்களுக்கு வழிகேட்டை தந்து விடாதே என்று கேட்க சொல்கிறான். அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும், கஃப் வாசிகள், குகைவாசிகள், அப்படித்தானே? ஒரு மன்னன் ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக போராடுகிற பொழுதோ ஒரு வாலிப கும்பல் ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். வந்தவர்கள் அவர்களுக்கு உண்மையிலே அல்லாஹ் தான் ரப்புன்றது விளங்கிச்சுது. ஆனா 100க்கு 100 இது சத்தியம்ன்றது என்ன செய்யல, அவர்களுக்கு விளங்கல்ல. ஆனா அல்லாஹ் ரப்புன்றதை நம்பி வந்தாங்க. இந்த அரசன் ரப்பல்லான்னு விளங்கி வந்தாங்க. வந்து அல்லாஹ்ட்ட கேட்ட துஆவை பாருங்கள். கேட்டார்கள், இது அவல் ஃபித்யத்து இலல் கஹ்ஃபி. அந்த இளைஞர் சமூகம் குகைக்குள் ஒதுங்கியதற்கு பிறகு அவர்கள் கேட்ட துஆ, ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா. இறைவா, உன்னுடைய பக்கத்தால் எங்களுக்கு ரஹ்மத்தை தந்துடு, வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய கருமங்களில் எங்களுக்கு நேர்வழியை தந்துவிடு என்று கேட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த கட்டம் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஒரு சாரார் இருக்கிறது என்கிறார்கள், ஒரு சாரார் இல்லை என்று சொல்கிறார்கள். நடுநிலைமையாக அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், சத்தியத்தில் தெளிவை தந்துவிடு, சத்தியத்தில் தெளிவை தந்துவிடு என்று அதிகமாக துஆ செய்து கொண்டு ரெண்டு சாராருடைய சீடி ஒரு சாரார் பார்க்கிறதே இல்லை, கண் திறந்து பார்க்கிறதே இல்லை. அன்பார்ந்தவர்களே, அடுத்தவர்களுடைய விமர்சனத்துக்கு நியாயம் இருக்கிறதா இல்லையா? பார்ப்பதே கிடையாது. இதுதான் வழிகேடு சகோதரர்களே. நாங்கள் இருக்க, யா அல்லாஹ் நேர்வழியை தாயா, யா அல்லாஹ் சத்தியத்தில் தெளிவை தாயா அல்லாஹ் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் தெளிவான சிந்தனையோடு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? இரண்டு பக்க கருத்துக்களை உரசி பார்த்து குர்ஆன் ஹதீஸுடைய நிழலில் நின்று கொண்டு ஆய்வு செய்து சொந்த முயற்சி செய்து சத்தியத்தை விளங்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அப்படி போவோமாக இருந்தால் நிச்சயம் கொண்ட சத்தியத்தில் உறுதியாக இருந்து அதே சத்தியத்தில் தொடர்ந்து வாழ்ந்து அதே சத்தியத்தில் மரணிக்கலாம். இல்லை என்றால் எங்களை அறியாமலேயே எங்களுக்குள் என்ன செய்து விடலாம். நான் சொன்ன அந்த அடிப்படைகளை மீறி போற நேரம் எங்களை அறியாமல் வழிகேடு வந்து விடலாம் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு சத்தியத்தை நோக்கி பயணிக்க முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் சத்தியத்திலே தெளிவை தந்து எடுத்து நடக்கிற பாக்கியத்தையும், அசத்தியத்தில் தெளிவை தந்து அதை விட்டு ஒதுங்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.